2 வரிகள்ல தத்துவமசி என்று ஒரு வார்த்தை பாரதியாரால் அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த தத்துவமசி என்கிற வார்த்தையை நீங்கள் பல நேரங்கள்ல சபரிமலைக்கு போயிருந்தீங்கன்னா அங்க பார்க்கலாம். சபரிமலை அந்த சாஸ்தா கோயிலினுடைய முன்புறத்துல அந்த தத்துவமசி என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அத வார்த்தை என்று சொல்லுவதை விட வாக்கியம் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். அந்த தத்துவமசி என்கிற அந்த வாக்கியத்துக்கு என்ன பொருள்? தத் இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இந்த சமஸ்கிருத வார்த்தை எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா சாம வேதம். உங்களுக்கு தெரியும், இந்துக்களுக்கு 4 வேதங்கள் இருக்கு. அது ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படின்னு ஒரு 4 வேதங்களை பற்றி நாம சொல்லி இருக்கிறோம். வேதங்களை படிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. வேதங்களை படிப்ப வேத புத்தகங்களும் இல்லை. இந்த வேதம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, பலமுறை நாம வேதம் என்பதை பற்றி பேசி இருக்கின்றோம். இந்த வேதம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் யாருக்கு தெரியும்? வேதம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? வேதம் என்கிற சொல்லுக்கு அறிவு என்று பொருள். அதை நாம் அறிந்து கொள்ளணும். வேதம் என்கிற சொல்லுக்கு அறிவு என்று பொருள். இந்த வேதத்திற்கு வேறொரு பெயரும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வேறொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா சுருதி என்று சொல்லுவார்கள். சுருதி அப்படின்னு சொன்னா என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, எழுத்து கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக, எழுத்து தோன்றுவதற்கு முன்னதாகவே இந்த வேத அறிவு தோன்றிவிட்டது. அப்ப அந்த வேத அறிவை அவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு சொன்னார்கள் அப்படின்னா, வாய் மூலமாக அது சொல்லப்பட்டது. அதை காதால் கேட்டு மனதில் இருத்தி அடுத்த தலைமுறைக்கு அந்த வேத அறிவு கடத்தப்பட்டது. அப்ப ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு எப்படி அந்த அறிவு சென்றது அப்படின்னு சொன்னா, சுருதி வாயிலாக, இசை வடிவத்துல. அதனாலதான் வேதத்திற்கு மற்றொரு பெயர் சுருதி என்று சொல்லுவார்கள். அந்த சுருதி, அந்த வேதங்கள், அதை படிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதுல என்ன கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன அதை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்தார்கள்? அந்த வேதங்களினுடைய சாரங்களை தொகுத்து மகா வாக்கியங்களாக நமக்கு மகா வாக்கியங்களாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த மகா வாக்கியம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? மகா வாக்கியம்னு சொன்ன கிரேட் சென்டென்சஸ் அப்படின்னா, இதற்கு மேலாக ஒரு வாக்கியம் இல்லை, அதுதான் முடிந்த முடிவு, தட் இஸ் ஃபைனல், அல்டிமேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த மகா வாக்கியம். அந்த அல்டிமேட் சென்டென்சஸ் அதைத்தான் மகாகவி பாரதி தன்னுடைய கவிதையில தத்துவமசி அப்படின்னு ஒரு வாக்கியமா அதை சொல்றாரு. அதைத்தான் சாஸ்தா கோயில்ல கூட எழுதி வைத்திருக்கிறாங்க நிறைய பேரு. இது ஒரு சமஸ்கிருத வாக்கியம். வேதங்கள் சமஸ்கிருதத்துல தான் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த சமஸ்கிருத வாக்கியம், இந்த படங்களை எல்லாம் பார்க்கிற போது நாம இவற்றையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுளர்கள், நாம வழிபாடு செய்யக்கூடிய கடவுளர்கள் இப்படித்தான் இருக்கு. ஆனா இது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டா தத்துவங்கள் அப்படின்னு தான் நாம சொல்லணும். இந்த இப்ப உதாரணமா சிவபெருமான், சிவபார்வதி, கணபதி, முருகன், நான்முகன், கிருஷ்ணர் இல்லையா, நாரதர், இப்படி பல உருவங்களை நாம இங்க பார்க்கிறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, அறிவியலை விளக்குவதற்காக நம்முடைய முன்னோர்கள் உண்டாக்கி வைத்த படங்கள், உண்டாக்கி வைத்த சிலைகள். அதுதான் இத கடவுளர்களாக நாம வழிபாடு செய்யறோம், நமக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான். இப்ப முருகன் அப்படின்னு நம்ம சொல்ற போது,
முருகன்னா தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம், உண்மை. இந்த தமிழ் கடவுளுக்கு 2 பெண்டாட்டி இருக்கிறதாக ஒரு கதை. எனது தேவயானை என்று ஒரு மனைவி, வள்ளி என்று ஒரு மனைவி. முருகன் கையிலே வேல் வைத்திருக்கிறான். அது வெற்றி வேல், சக்தி வேல். சக்தி பார்வதி கொடுத்த ஒரு வேல். அதற்கு ஒரு திருவிளையாடல் கதை இருக்கிறது இல்லையா, கந்த புராண கதை இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். ஆனா இது எந்த அறிவியலை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய கையில் இருக்கிற வேல் சுழுமுனை என்கின்ற நம்முடைய நடுநாடி, நம்முடைய உடம்புல ஓடிக்கொண்டிருக்கிற நடுநாடியை குறிப்பதுதான் அந்த வேல். அந்த தெய்வ யானை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இடகலை பிங்கலை என்று 2 வகையான மூச்சுக்கள் நம்ம உடம்புல நடக்குது. பெரும்பான்மையான நேரங்கள்ல நாம இடதுபுறமா படுத்திருக்கிற போது பார்த்தீங்கன்னா மூச்சு வலது மூக்குல வரும், வலது பக்கமா படுத்தீங்கன்னா மூச்சு இடது பக்கமா வரும். அப்ப இடகலை பிங்கலை என்பது வலது மூச்சு இடது மூச்சு அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காகத்தான். அப்ப இங்க தெய்வ யானையும் வள்ளியும் எதை குறிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இடகலை பிங்கலை. வள்ளி இடகலையாகவும் தெய்வ யானை பெண்களை ஆகவும் அதற்கு நிறம் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப முருகனுடைய உருவத்தை நாம பார்க்கிறோம். அந்த முருகன் மயில் மீது ஆரோகணித்து வருவதாக ஒரு கதை, புராண கதை. மயில் தான் அவருக்கு வாகனம். மயில் என்பது நம்முடைய மனதை குறிக்கக்கூடிய, உருவகப்படுத்துறதுல மயில் தான் நம்முடைய மனம். மயிலாகிய வாழ்க்கையாகிய இந்த பயணம் எதன் மீது நடக்கிறதுனா மனதின் மீது தான். மனதை அடிப்படையாக வைத்து தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப மனதை ஒரு நிலைப்படுத்தணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். மனம் அமைதியா இருந்தா வாழ்க்கை. நமக்கு என்ன பேரு? மனிதன் அப்படின்னு பேரு. இந்த மனிதன்கிற வார்த்தை என்ன பொருள் அப்படின்னா, மனமுடையவன் மனிதன். மனதை இதமாக வைத்திருக்கிறவன் தான் மனிதன். மனித இதமாக வைக்க தெரியல அப்படின்னு சொன்னா அவன் மனுஷனே கிடையாது, மனிதனே கிடையாது. அப்ப மனதை இதமாக வைக்கணும், மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அப்ப மனம் அமைதியாக எப்ப இருக்கும்னு சொன்னா, சுழுமுனை நாடியில் சுவாசம் நடக்கிற பொழுது மனம் அமைதியாக இருக்கும், மனம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அப்ப தெய்வ யானை அந்த வள்ளி என்பதெல்லாம் இடகலை பிங்கலை நாடிகளாக இருக்கு. அதை சுழுமுனை நாடியில, நடு நாடியில சுவாசத்தை கொண்டு வர பழகினார். பிராணாயாமம் என்பது நத்திங் பட் சுழுமுனைக்கு சுவாசத்தை கொண்டு வருவது. பிராணாயாமம்ங்கிற பயிற்சி எதனால? இடகலையில் சுவாசம் நடக்காம, பிங்களையில் சுவாசம் நடக்காம, சுழுமுனையில் சுவாசம் நடக்க வைக்கிற ஒரு முயற்சி. அதுதான். நான் யோகா வகுப்பு போன போது எனக்கு யோகா பிராணாயாமம் சொல்லி கொடுத்தவங்க என்ன செய்வாங்க, சுழுமுனை நாடியில் உங்களுடைய சுவாசம் போகிறதா, அதை எப்படி கண்டுபிடிப்பது என்ன சொல்லுவாங்க, மூக்குக்கு கீழே இப்படி விரலை வைத்து நாம என்ன செய்யணும், 2 நாடியிலையும் சமமாக அந்த மூச்சு வருகிறதா அப்படிங்கிறத நாம உணர்ந்து பார்க்கணும். அப்ப 2 நாடியிலும் சமமாக அந்த சுவாசம் வந்தா சுழுமுனையில இருக்கு, நடு நாடியில இருக்கு. நீங்க முருகனுடைய படத்தை பார்த்தீங்கன்னா இந்த மயில், தெய்வ யானை, அப்புறம் வள்ளி, வேல், இதற்கும் கீழாக ஒரு பாம்பினுடைய படம் கூட போட்டிருப்பார்கள். அந்த பாம்பு மயிலுக்கு கீழே இருக்கிற மாதிரி. அது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா குண்டலினி சக்தியை காட்டுகிறது. சோ இதெல்லாம் உருவகம் தான் முருகன் அப்படிங்கிறது. இப்ப சிவபெருமான் அப்படின்னு சொன்னா அது என்னன்னா, இந்த அண்ட சராசரம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே அடிப்படையில ஒரு துகளால ஆக்கப்பட்டிருக்கு. அந்த துகளை நம்ம காட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காட் பார்ட்டிகல் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அணுக்களாக மாறுகிறது. அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பஞ்சபூதங்களாக மாறுகிறது. இந்த பஞ்சபூதங்களினுடைய சேர்க்கையினாலதான் பிரபஞ்சம் உண்டாயிற்று. அதுல 1 அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்கள் உண்டாயின. முருகனுக்கு 6 முகங்கள் அப்படின்னு சொல்றது கூட 6 அறிவினுடைய குறியீடாகத்தான், 6 faces. அந்த 6 அறிவினுடைய குறியீடாகத்தான் முருகனை சொல்றாங்க.
5 கரங்களுடைய கணபதி அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, பஞ்சபூதங்களினுடைய குறியீடாக கணபதியை வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் ஐங்கரன், 5 கரங்களை உடைய கணபதி அப்படின்னு. இது எல்லாமே குறியீடுகள் தான். இவைகளை நாம ஏன் கணபதிய முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா நம்முடைய உடம்பு, நம்ம சாப்பிடுற உணவு, இந்த உலகம் எல்லாமே பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. இந்த பஞ்சபூதத்துக்கு நாம நன்றி சொல்லணும். அப்ப கணபதியை வழிபாடு செய்வது என்ன அப்படின்னு சொன்னா, பஞ்சபூதத்திற்கு நன்றி சொல்லுகிற ஒரு செயல்பாடு தான் கணபதி வழிபாடு, வேற எதுவுமே இல்லை. அது போலத்தான் இங்க எல்லாமே ஒவ்வொன்றுமே தத்துவங்கள். தத்துவங்களை நமக்கு கடவுளர்களாக பெரியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா தத்துவங்களை எல்லாம் மறந்துவிட்டு நாம் உருவங்களை மாத்திரமே பிடித்து கொண்டு இப்ப வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு ஆழ்ந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு தத்துவம் உண்டு. அந்த தத்துவத்தை குறித்து கூட நம்ம சரியாக தனியாக ஒரு பயிலரங்கத்தை நாம இங்க நடத்தலாம். ஆனா இன்றைக்கு நாம் யார் இல்லையா, நீங்களும் கடவுள் தான், அதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பயிலரங்கம். இப்ப பாருங்க, இதையும் கடவுளர்களாக புத்தரையும் கடவுளா சொல்றாங்க இல்லையா, வர்த்தமானர் கடவுள், இயேசு கடவுள் இல்லையா, அல்லாஹ் கடவுள், இப்படி எல்லாம் பல்வேறு வகையில் இதையெல்லாம் நான் பார்க்கிற போது மனிதர்கள் தங்களுடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த மதங்களை உண்டாக்கி இருக்கிறார்கள் என்று என்னுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் உண்டாகுது. அவனவனும் தன்னுடைய கொள்கை தான் பெருசு, தன்னுடைய கொள்கைக்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்பதற்காக இப்படி மதங்களை உண்டாக்கி வைத்து விட்டார்கள். ஆனா உண்மை ஒன்றுதான், ஏகன் அநேகன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஒரே ஒரு கடவுள், அந்த ஒரு கடவுள் தான் பல கடவுளர்களாக பல பல வகையாக விரிந்து இருக்கிறது. அதைத்தான் நம்ம இங்க புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப வருவோம். இந்த மாதிரி ஒரு பாட்டு நம்முடைய திருவாசகத்துல இருக்கு இல்லையா. கடவுள் எப்படி இருக்கிறார், இதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அவர் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இருக்கிறதாகவும் உருவமாகவும் இருக்கிறார், அருவமாகவும் இருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். கோனாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டுவான். எவன் என்ன சொல்றான், நான் தாண்டா இந்த உலகத்திலேயே ராஜா, என்ன மிச்ச யாருமே இல்லை அப்படின்னு அகங்காரத்தினால் தன்னை அரசன் என்று சொல்லிக்கொண்டு யார் திரிகிறார்களோ அவர்களையும் கூட கோனாகி யான் எனது, என்னுடைய இந்த சொத்து என்னது, இந்த வீடு என்னது, இந்த பொருள் எல்லாம் என்னுடையது, யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு என்றவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே. அவர்களை எல்லாம், அப்படி அகங்காரம் பிடித்தவர்களை எல்லாம் ஆட்டி படைக்கிற ஒரு சக்தியாக அந்த இறைவன் இருக்கிறான். அவனை எப்படி நான் பாராட்டி வணங்குவது? அதுதான் இது மாணிக்க வாசகருடைய பாட்டு. இது உங்களுக்கு தெரிந்தது. இது நினைவூட்டலுக்காகத்தான் இந்த பாடலை இங்க நாம கொடுத்தோம். எல்லாருக்குமே இது தெரியும், ஆனா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அதற்காகத்தான் வெட்ட வெளியாக தூய வெளி வேதாத்திரி மகரிஷியினுடைய கருத்துக்களை பயிலனும் போகும்போது அங்க சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தை தாண்டி, இந்த உலகத்தை தாண்டி நாம பயணப்படுறோம். வான வெளிக்குள்ள போனா அந்த வான வெளி இருட்டாக இருக்குமா வெளிச்சமாக இருக்குமா? ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்ம பூமியை விட்டு அப்பால போனாக்கா அந்த இடம் இருட்டா இருக்குமா வெளிச்சமா இருக்குமா? எப்படி இருட்டா இருக்கும்? அங்க எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றன, எத்தனை சூரியன்கள் இருக்கின்றன இல்லையா? அப்ப அந்த வானவெளி இருட்டாவே இருக்காது, அது வெளிச்சமா தான் இருக்கும், பிரகாசமா தான் இருக்கும் இல்லையா? சரி, அந்த வான்வெளி அப்படின்னு சொல்றமே, இந்த பிரபஞ்சம், இதையும் தாண்டி அப்பால போறோம். அங்க ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல கோள்களே இல்லை, எந்த நட்சத்திரங்களும் இல்லை, எந்த சூரியன்களும் இல்லை. அப்ப ஒன்றுமே இல்லாத அந்த இடத்தை தான் அது எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. நட்சத்திரங்களும் கோள்களும் இல்லாத ஒரு இடம், அந்த இடம் எப்படி இருக்கும்? இருளாகத்தான் இருக்கும். அந்த இருளா இருக்கிற பகுதி தான் ஆதி மூலம் என்று நம்முடைய முன்னோர்கள் சிந்தனை செய்து யோசிச்சு வச்சிருக்கிறார்.
யோசிச்சு அவன் என்ன சொன்னான், அந்த ஆதி மூலத்துக்கு தான் பெயர் வைத்தான். கருப்பன், கருப்பசாமி, கருப்பாத்தாள், கருப்பாயி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஆதி மூலத்துல இருந்துதான் இந்த பிரபஞ்சமே உண்டாகி இருக்கிறது. அதற்காகத்தான் அவன் அப்படி வைத்தான். அப்ப அந்த இருட்டாக இருக்கிற ஒரு பகுதி சக்தி களமாக இருந்தது. அது வெறும் சக்தி நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. ஒரு நாள் அது தன்னையே இறுக்கி முறுக்கி நொறுக்கி சிறு துகள்களாக மாறியது. அந்த துகள்கள் தான் காட் பார்ட்டிகல். இன்றைக்கு சமீப காலத்துல அறிவியல் அறிஞர்களால கண்டுபிடிக்கப்பட்ட துகள் தான் இந்த காட் பார்ட்டிகல் என்கிற இறை துகள். இந்த இறை துகளை நம்முடைய வேதாத்திரி மகரிஷி எந்த மைக்ரோஸ்கோப்பு, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் இல்லாம தன்னுடைய நிட்டையிலேயே, தன்னுடைய தியானத்திலேயே அமர்ந்து கண்டு அதை தன்னுடைய நூல்ல இறை துகள் என்று பெயர் வைத்திருக்கிறார். வேதாத்திரி மகரிஷி இங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் இறை துகள் என்று பெயர் வைத்த பின்னால் தான் மேலை நாட்டில் காட் பார்ட்டிகல் என்கிற ஒன்றை அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்தார்கள். இது உண்மை. பல விஷயங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் முன்னதாகவே நம்ம தமிழ்ல ஒரு சிறப்பு சொல்றேன். உலகம் என்று இந்த உலகங்களுக்கெல்லாம் கோள் என்று ஒரு பெயர் வைத்தான். இந்த உலகம் உருண்டையாக இருக்கிறது என்று கோப்பர்னிக்கஸ் என்கிற ஒரு அறிவியல் அறிஞன் இந்த உலகத்துக்கு கண்டுபிடித்து சொன்னான் அப்படின்னு நாம் அறிவியல் பாடத்துல படிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே கோள் என்று தமிழ்ல கோளமாக இருக்கிறது இந்த பூமி, இந்த கோள்கள் எல்லாம் அப்படிங்கிறத கோள் என்று ஒரு சொல்லை தமிழன் உண்டாக்கி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஞானம் என்று ஒரு சொல் இந்த உலகத்துக்கு உண்டு. ஞானம் என்று சொன்னால் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பது என்று பொருள் தமிழ்ல. உலகம் என்று சொன்னால் எது ஒன்று உலாவிக் கொண்டிருக்கிறதோ அதுதான் உலகம், உலாவிக் கொண்டிருப்பது. இப்படியெல்லாம் தமிழன் எதையெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சானோ அதையெல்லாம் தான் பின்னாடி மேலை நாட்டார் அறிஞர்கள் கண்டுபிடித்து இந்த உலகத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அறிவியல் பாடத்துல நாம படிக்கிறது எல்லாம் மேலை நாட்டு அறிவியல் அறிஞர்களுடைய கண்டுபிடிப்புகள் என்று தான் இவற்றையெல்லாம் நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இது எல்லாமே முன்னாடியே நம்ம தமிழனுடைய ஞானத்துல அது உண்டாகி இருக்கு. இப்படி ஒரு காட் பார்ட்டிகல், அதாவது பிக் பேங் தியரி என்று ஒன்றை நாம படிச்சிருக்கோம். அந்த பிக் பேங் தியரிங்கிறது என்னது? பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு. ஒரு பொருள் வெடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அங்கே அழுத்தம் உண்டாக வேண்டும். அழுத்தம் இல்லாமல் நடக்குமா? வெடித்தல் நடக்குமா? இல்லையா? மகரிஷி வேதாத்திரி அதுதான் சொன்னாரு, பெருவெடிப்பே கிடையாது, இது அழுத்தம். இந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் இறுக்கி நொறுக்கி அது நொறுக்கியது அல்லவா, நொறுங்கி அந்த இறை துகள் உண்டானது அல்லவா, இதை மகரிஷி வேதாத்திரி சொல்றாரு. ஆனா உலகமே என்ன சொல்லுது? பிக் பேங் தியரி தான் உண்மை அப்படின்னு இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு சிறிய கருத்தை இங்க பகிர்ந்து கொள்ளணும். நாமெல்லாம் என்ன சொல்றோம்? ஒரு பொருளை மேல இருந்து கீழே விட்டா கீழே விழுது. எதனால விழுது அப்படின்னு கேட்டா, நியூட்டன் என்பவர் கண்டுபிடித்து சொன்னார் புவி ஈர்ப்பு சக்தி என்று சொன்னார், ஈர்ப்பு விதி என்று அதை சொன்னார். ஆனா மகரிஷி அதை என்ன சொல்றாரு தெரியுமா? அழுத்தம் அப்படின்னு சொல்றார். சூழ்ந்து அழுத்துகின்ற காரணம். பூமியின் மேற்பந்தில தான் நாம உட்கார்ந்து இருக்கோம். நான் ஒரு ட்ரைனிங்க்கு போனேன். அங்க போன போது முதல்ல எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லணும், குட் ஈவினிங் சொல்லணும், அந்த மாதிரி காலையில வாழ்த்து தெரிவிக்கணும். ஆனா அங்க வாழ்த்து தெரிவிக்க அவர்கள் என்ன சொன்னாங்க? ஹவ் ஆர் யூ என்று யாராவது நம்மை பார்த்து கேட்டால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, ஐ ஆம் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு பதில் சொல்லணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஐ ஆம் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். அதனுடைய நாம அந்த வார்த்தைக்கு வார்த்தை பொருள் எடுத்துக்கொள்ளாமல் ஐ ஆம் ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உலகத்துக்கு உச்சியில நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றதா தான் அர்த்தம், இல்லையா? ஆனால் உண்மையிலேயே நாம எல்லாம் எங்க இருக்கிறோம்? உலக பந்து. அந்த உலக பந்தினுடைய, பூமி பந்தினுடைய மேற்பரப்புல தான் நாம இருக்கிறோம், உச்சியில தான் நாம இருக்கிறோம். இந்த உலகம் வேகமாக சுழண்டு கொண்டே இருக்கிறது. வேகமாக சுழலுகிற போது இரண்டு வகையான அறிவியல் ஒரு விசைகள் உண்டாகணும். ஃபோர்சஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை என்று இரண்டு வகையான விசை அங்க உண்டாகணும்.
அந்த விசை உண்டாகிற போது மைய விலக்கு விசையின் காரணமாக பூமி பந்தில இருந்து நாம் எல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும். அந்த கடல் வெளியே தூக்கி எறியப்படணும். ஆனா பூமியின் மீது நாம் ஒட்டிக்கொண்டே இருக்கிறோம். ஒட்டிக்கொண்டிருப்பது, இந்த உலகம் சுழலுவதை கூட நம்மால உணர முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமி பந்தை சூழ்ந்து ஒன்று அழுத்தி பிடித்து கொண்டிருக்கிறது. இறை அருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இறை அருள், அந்த சூழ்ந்து அழுத்துகிற அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் நாம கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த கிராவிட்டி இல்ல, மகரிஷி வேதாத்திரி சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சூழ்ந்து அழுத்துகின்ற அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் நாம் இந்த பூமி பந்து சுற்றுவதை கூட உணராமல் மிக சுகமாக இந்த பூமி பந்தின் மீது நாம வசித்துக் கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உண்மையை அவர் சொன்னார். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் நானு. கடலுக்கு அடியில் ஒரு மீன் வாழுது. அந்த மீனை கடலுக்கு மேற்பரப்புல கொண்டு வந்தா அது உயிரோட இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிச்சயமா உயிரோட இருக்காது. அந்த மீன் வெடித்து சிதறி இறந்து போகும். ஏன்? கடலுக்கு அடியில் இருக்கிற போது அந்த கடலினுடைய கடல் மட்ட நீர் அதை அழுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பிரஷர், அந்த சூழ்ந்து அழுத்துகிற அழுத்தத்தின் காரணமாக கடலுக்கு அடியில் அந்த மீன் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே மீனை கடலுக்கு மேல கொண்டு வந்தால் அதனால வாழ முடிவது இல்லை. அதுபோலத்தான் நாமும் கூட கடவுளினுடைய அந்த பேரருள் நம்மை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் நாம் சுகமாக இருக்கின்றோம். இந்த அழுத்தத்திற்கு அப்பால் நாம் மேல போறோம்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இமயமலைக்கு மேல நாம ஏறுகிற போது அழுத்தம் குறைகிறது. அழுத்தம் குறைகிற போது நம்மால் சுவாசிக்க முடிவதில்லை, மூச்சு திணறல் ஏற்படுகிறது, ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அப்ப இப்படித்தான் இந்த சூழ்ந்து அழுத்துகிற இந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் நாம் சுகமாக இததான் அட்மாஸ்பரிக் பிரஷர் அப்படின்னு நாம ஆங்கிலத்துல சொல்றோம். அந்த அட்மாஸ்பரிக் பிரஷரை தான் நாம கடவுளினுடைய பேரருள் அல்லது அதனுடைய அந்த கருணை அப்படின்னு நாம அதை சொல்லணும். இப்படி ஒரு காட் பார்ட்டிக்கல் ஒரு நாள் உண்டாச்சு. காட் பார்ட்டிக்கல் தான் அணுவா மாறுச்சு. அணுவைத்தான் நம்ம ஆளுங்க நடராஜர்னு சிற்பமா ஒரு தத்துவமா சொன்னாங்க. அணுவுக்குள்ள இந்த அணு துகள்கள் சுற்றி கொண்டிருப்பதை பார்க்கிற போது ஏதோ ஒன்று நடனமிடுவதை போல தோற்றம் அவர்களுக்கு. அதனால இந்த இயக்கத்தை நடராசனுடைய இயக்கமாக அவர்கள் உருவகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதுதான் இப்ப மகா வாக்கியங்களை பற்றி நாங்க பார்க்கிறோம். முதல் வாக்கியம் இந்த தத்துவமசி அப்படிங்கிறது. இந்த தத்துவமசிங்கிறதுக்கு பொருள் இதுதான். தத் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் தட் என்று சொல்வது போல அதோட ஒத்து போகுது. அந்த சினானிமஸ் வித் இங்கிலீஷ் வேர்டு தட், அதுக்கு அர்த்தம் அது. சமஸ்கிருதத்துல தட்டுன்னு சொன்னா அதுதான் அர்த்தம். ரெண்டாவது துவம். துவம் என்பது ஆங்கிலத்துல, பழைய ஆங்கிலத்துல பொயட்டிக் லாங்குவேஜ், அதுல தவ் என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். தவ் என்று சொன்னால் யூ என்று சொல்லலாம். யூ என்றால் நீ என்று பொருள். அப்ப துவம்னு சொன்னா நீ அப்படின்னு அர்த்தம். அசி அப்படின்னு சொன்னா இஸ் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்ப இதனுடைய முழு அர்த்தம் என்ன? அது நீ ஆக இருக்கிறாய் இல்லையா? அந்த அது என்பது எது? அதுதான் இப்ப நம்முடைய கேள்வி. எது நீயாக இருக்கிறாய் அப்படிங்கிறது அதுதான் பிரம்மம் என்று ஒற்றை வார்த்தையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மம். பிரம்மம் அப்படின்னு சொன்னா என்னது? பறந்து விரிந்து நிறைந்து எங்கும் இறைவன் என்கிற சொல்லுக்கு மகரிஷி வேதாத்திரி என்ன சொல்லுவார் தெரியுமா? எங்கும் இறைந்து கிடப்பதால் அதுக்கு பேரே இறைவன் அப்படின்னு பேர் சொல்லுவார் இல்லைங்களா? இன்னும் கூட ஒரு வார்த்தை சொல்லலாம். கடவுள் என்று ஒரு வார்த்தை தமிழ்ல நம்ம பயன்படுத்துறோம். அந்த கடவுள் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? கட பிளஸ் உள், அப்படி பிரிச்சோம்னா கடவுள் அப்படின்னு வரும். நீ பார்க்கிற எந்த பொருளையும் கடந்து நீ உள்ளே போய் பார். நீ பார்க்கிற பொருள் ஏதோ, இப்ப என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாஸ்டிக் பொருள் வச்சுக்கோ. இந்த பிளாஸ்டிக்ங்கிறத கடந்து நாம உள்ள போனோம்னா இது ஒரு ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு வரும். அதாவது கால்சியம், அதாவது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் என்கிற அணுக்கள் ஒன்று கூடி இந்த பிளாஸ்டிக் என்கிற பொருள் உருவாகி இருக்கிறது அப்படின்னு நாம சொல்லுவோம்.
இந்த பிளாஸ்டிக் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அதுக்குள்ள போனா அணுக்கள் தான். எல்லாமே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானையும் கடந்து உள்ள போனோம்னா காட் பார்ட்டிகல் தான். அப்ப இந்த பிரபஞ்சம் எல்லாமே எதனால ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அடிப்படையில கடவுள் துகள், அதற்கு பின்னால் அணுக்கள், அந்த அணுக்கள் ஒன்று கூடிதான் பிரபஞ்சம். அப்ப அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரம்மம் என்கிற வார்த்தையை பிரம்மன் என்கிற சொல்லோடு நாம அதை கலந்து பார்த்து குழப்பம் அடையவே கூடாது. ஏன்னா பிரம்மன் என்பது வேறு, பிரம்மம் என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கணும். பிரம்மன் என்பது நான்முக கடவுள், படைப்பு கடவுளாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒன்று பிரம்மன். ஆனா பிரம்மம் என்பது எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கிற ஒன்று. அடுத்தது அகம் பிரம்மாஸ்மி என்று ஒரு வாசகம். இதை யஜுர்வேதம், அந்த முதல் வார்த்தை தத்துவமசி எதிலிருந்து, தத்துவமசி என்பது எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னாக்கா சாம வேதத்தினுடைய மகா வாக்கியம். இது சாம வேதத்தில் இருக்கிறது. இந்த அகம் பிரம்மாஸ்மி என்கிற வாசகம் யஜுர் வேதத்தினுடைய வாசகம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அகம் அப்படின்னு சொன்னா ஐ, நான். பிரம்மம், பரபிரம்மம், எங்கும் பறந்து விரிந்து நிறைந்து இருக்கும் சக்தி. அஸ்மினா ஈஸ் அல்லது பி, இருக்கிறேன். அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா நான் பரம்பொருளாக இருக்கிறேன், நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் கடவுளாக இருக்கிறேன், நான் கடவுள். இதுதான் அர்த்தம், அதுக்கு பொருள். இதை யார் சொல்றாங்க? நம்முடைய வேதங்கள் சொல்லுகின்றன. வேதம் கடவுளை பற்றி பேசவே இல்லை, பிரம்மத்தை பற்றி தான் பேசுகிறது. புரியுதா? அங்க நடராஜரை பற்றியோ, அங்க கணபதியை பற்றியோ, முருகனை பற்றியோ அங்க எந்த பேச்சுமே கிடையாது. அங்க இருக்கிறது ஒரே வார்த்தை, பிரம்மம். அப்ப பிரம்மத்தை பற்றி தான் சொல்றோம். அந்த பிரம்மம் தான் தன்மாற்றம் அடைந்து இந்த உலகமாக, இந்த பிரபஞ்சமாக, இந்த உயிர்களாக, மனிதர்களாக மாற்றம் அடைந்திருக்கிறது. இதைத்தான் நாம உணரணும். அப்ப நான் பரம்பொருளாக இருக்கிறேன் என்று அகம் பிரம்மாஸ்மி. மற்றும் ஒரு மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மம் என்பது. இது ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியம். இந்த ரிக்வேதம் என்ன சொல்லுகிறது? பிரஜானம். பிரஜானம் என்று சொன்னால் நம்முடைய அறிவு, நம்முடைய பிரஜை. அதைத்தான் நாம பிரஜானம் அப்படின்னு சொல்றோம். அறிதலாகிய அறிவு. பிரம்மம்னா தெய்வம், நமக்கு தெரியும். அப்ப பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிவே தெய்வம். 1000 தெய்வங்கள் ஒன்றென்று தேடி அலையும் அறிவிலிகாள் இல்லையா? 10,000 வேதம் அறிவொன்றே தெய்வம் அப்படின்னு சொல்லுது. இதைத்தான் மகாகவி பாரதி தன்னுடைய கவிதையில சொல்றாரு. 1000 தெய்வங்கள் ஒன்றென்று தேடி அலையக்கூடிய அறிவிலிகால் அப்படின்னே அவர் நம்மளை முட்டாள்களே என்றே அழைக்கின்றார். அப்ப பிரஜானம் தான் பிரம்மம், அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ரோஜா செடிக்குள்ள அறிவு இருக்கிறது. அந்த ரோஜா செடி வளர்ந்து பூத்து அது பூக்கிறது. எந்த பருவத்தில் பூக்கணும் அந்த அறிவு அதுக்குள்ள இருக்கு. ஒரு ஆலம் விதை, அந்த ஆலம் விதை கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய விதையாக இருக்கிறது. ஒருவேளை அதை நாம பகுத்து பார்த்தா அதுக்குள்ள ஏதாவது இருக்குதான்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு ஆலமரம் அதற்குள்ள புரோகிராம் ஆயிருக்கு, அதுக்குள்ள திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அந்த சிறிய விதைக்குள்ள அந்த ஞானம், அந்த அறிவு அங்கே இருக்கிறது. அதைத்தான் நாம அறிவே தெய்வம். அறிவு இல்லாத பொருட்களே இல்லை. எல்லா பொருட்களுக்குள்ளும் அறிவு இருக்கு. ஜடம் என்று நாம சொல்லக்கூடிய பொருட்களுக்குள்ள கூட, ஏன்னா அதுக்குள்ள அணு, அந்த அணுக்குள் கூட அறிவு இருக்கிறது, உணர்வு இருக்கின்றது. அதனாலதான் நம்முடைய சமுதாயத்துல எந்த ஒரு பொருளையும் காலால் இடறி விடுவது, காலால் உதைப்பது, எதையும் ஒரு ஒரு வீடு பெருக்கிற விளக்குமாறாக இருந்தால் கூட காலால் உதைப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உடன் இருப்பவர்கள் அனுமதிப்பது இல்லை. நாம் உட்கார்கிற மரத்தாலான மரப்பலகை, மனைப்பலகை, அதை கூட காலால் உதைக்க நம்முடைய சமுதாயம் அனுமதிப்பது இல்லை. காரணம், அதற்குள்ளே அறிவு, அந்த ஞானம் இருக்கிறது என்கிற காரணத்தினால எதையும் ஜடப்பொருளாக நாம பார்க்க வேண்டியது இல்லை. அயம் ஆத்மம் பிரம்மம். இது அதர்வண வேதத்தினுடைய மகா வாக்கியம். அயம்னா நானு, ஆத்மம்னா என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆன்மா, பிரம்மம்னா கடவுள்.
அப்ப என்னுடைய ஆத்மாவே கடவுளாக என்னுள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது தான் பைபிள்ல இந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கு. So God created mankind, அதாவது in his own image, தன்னுடைய ரூபத்தின்படிக்கே மனுஷகுமாரனை மண்ணில் தேவன் உண்டாக்கினார். இதுதான் பைபிள்ல இருக்கக்கூடிய வாசகம். In the image of God he created them, male and female he created them. இதுதான் இந்த ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி ஆகமம் முதல் அத்தியாயத்திலேயே அந்த 27வது வசனமாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மனிதர்கள் என்பவர்கள், நாம் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா பிரம்மத்தின் மறுவடிவு, இறைநிலையினுடைய மறுவடிவு, இறைநிலையினுடைய தன்மாற்றம், அப்படிதான் நம்ம அதை சொல்லணும். இறைநிலையினுடைய தன்மாற்றமாகத்தான் நாம வந்திருக்கோம். இத நம்முடைய தாயுமானார் என்பவர் அழகாக ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு இந்த பாடல் அறிமுகம் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க. ஒரு சிலருக்கு மாத்திரம் இது மனப்பாடமாக ஆகி இருக்கலாம். இந்த இடத்துல அற்புதமா சொல்லியிருக்காரு. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி இறைவனுடைய தன்மை சச்சிதானந்த பரபிரம்மம். அவர் எப்பொழுதுமே சத் ஆனந்தமா, அதுதான் நம்மிடத்திலும் இருக்கு. சத் என்பது நம்முடைய உடலை குறிக்கிறது, சித் என்பது நம்முடைய மனதை குறிக்கிறது. சத்தாகிய உடலாலும் சித்தமாகிய மனதாலும் சதா காலம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற முனைப்பு மனிதர்களாக நமக்குள்ள இருக்குது. சதா காலம் நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம்னா ஐயோ இடுப்பு வலிக்குது, எப்ப நிகழ்ச்சி முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள உண்டாகுது. ஏன்னா அந்த உடலை சுகம் அந்த உடம்பு சுகத்தை விரும்புகிறது இல்லைங்களா? மனசு கூட அப்படிதான். புதிய செய்திகளை அறிந்து கொள்ளுகிற போது மனம் மகிழ்ச்சி அடைகிறது இல்லையா? பழசையே கேட்டுக்கிட்டு இருந்தா ஐயோ என்ன போர் அடிக்கிறீங்க அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப புதியதை கற்றுக்கொள்ளதான் மனம் விரும்புகிறது. அதுதான் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் ஆனந்த பூர்த்தியாகி முழுமையா ஆனந்தமா தான் அது இருக்கு. அருளோடு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே. இந்த அருள் வெளியே தான் அட்மாஸ்பியர் அப்படின்னு நான் சொல்றேன். அது அழுத்தி பிடிச்சிருக்கிறதுனாலதான் நாமெல்லாம் சுகமா இருக்கிறோம். அது அழுத்தி பிடிக்கலன்னு சொன்னா உடல் வீங்கி பிபி எகிரி இல்லையா ஹார்ட் அட்டாக் மரித்து போவோம். அந்த அருள் வெளி, தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து, அதுக்கு ஒரு ஆசை, அந்த இறைநிலைக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அது என்னன்னா இந்த அகிலாண்ட கோடி, இந்த பிரபஞ்சம் இல்லை அந்த சராசரத்தை தன்னுள் வைத்துக் கொள்ள வேண்டும், அதுக்குள்ள உயிர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அதுதான் சொல்றார், அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது? மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? மனசுக்கு பிடிபடுதா கடவுள் தான் என்ன, அது உருவம் என்ன? மனசுக்கும் அது பிடிபடல, வாக்குக்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கும் அதை மனதாலும் நம்மால சொல்ல உணர முடியாது, வாக்காலும் அதை நம்மால சொல்ல முடியாது. அதுதான் சொல்றாரு, மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? அதுக்கு மேல இந்த உலகத்தில் இருக்கிற மதவாதிகள், சமய கோடிகள் எல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கனும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? எல்லாரும் என் சாமி தான் பெருசு, உன் சாமி தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்களே, வாதம் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த வாதத்துக்குள்ள இருக்கிற அந்த சாமி யாரு? அதுதான் அவர் கேட்கிறாரு. எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? சொல்றாரு, மேல் கங்குள் பகல் அற நின்ற எல்லை உள்ளது. கங்குள்னா இருட்டு, பகல்னா பகல். இருட்டு பகல் அதுக்கு கிடையவே கிடையாது. மேல போயிட்ட இந்த பூமிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இரவு பகல். பூமியை விட்டு அப்பால போனா இரவும் இல்லை பகலும் இல்லை. அப்படிப்பட்ட இரவு பகல் இல்லாத கங்குள் பகல் அற நின்ற எல்லை உள்ளது எது? கரெக்டா கடைசியில அதுக்கு பதில் சொல்றாரு, அது கருத்துக்கு இசைந்தது, அதுவே கண்டனவெல்லாம் மோன உரு வெளி அதாகவும் கருதி அஞ்சலி செய். நாம் பார்க்கிற இந்த பிரபஞ்சம், தோற்ற பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து உண்டானது தெரியுமா? அந்த வெட்ட வெளி என்கின்ற மோன வெளி
எந்த சப்தமும் இல்லாம மௌனமா இருட்டா ஒன்று இருந்ததே, அந்த சக்தி களம் அப்படின்னு சொன்னமே, அந்த சக்தி களத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த பிரபஞ்சம், இந்த உயிர்கள் எல்லாம். அதான் சொல்றாரு கடைசியா, கண்டனங்களை நாம பார்க்கிறது எல்லாம் அந்த மோன உருவினுடைய வெளிப்பாடுதான். மோன உரு வெளி அதாகவும் கருதி நாம் என்ன செய்யலாம், வழிபாடு செய்யலாம். அப்ப என்னதான், நாம பார்க்கிறது எல்லாமே கடவுள் தான், எல்லாமே கடவுள் தான், நீங்களும் அதுல கடவுள் தான் இல்லையா? மனிதன் தன் மனத்தின் ஆற்றலை எப்போது உணர்கிறானோ அப்போதுதான் அவன் கடவுளை தரிசிக்கிறான். அப்ப உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. விவேகானந்தர் சொன்ன மாதிரி, ஆல் பவர் இஸ் within you. You can do anything and everything. Believe in that. Believe in that. அதில் நீங்க நம்பிக்கை வைங்க. இதுதான் இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாம் சாதாரணமான அற்ப மானிட பதர்கள் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றினில் திருமூலர் ஒரு கவிதையில சொல்றாரு, பதி பசு பாசம். பதி என்று சொன்னால் இறைவன், பசு என்று சொன்னால் உயிர்கள், பாசம் என்று சொன்னால் இந்த உயிர்களை பிணைத்து இருக்கிற கலைகள், ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு 3 விஷயங்கள். இந்த ஆணவம் இல்லாத உயிர்களே கிடையாது. புரியுதுங்களா? சகலர் என்று தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. சகலர் என்று சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை 3 மலங்களையும் உடையவர்களை தான் சகலர் என்று சொல்லுவார்கள். புரியுதா? விஞ்ஞான கலர், பிரளாய கலர் என்று இன்னும் தமிழ்ல வார்த்தைகள் இருக்கிறது. பிரளாய கலர் அப்படின்னு சொன்னாக்கா ஆணவம், கண்மம், மாயையை விட்டவர்கள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். புரியுதா? விஞ்ஞான கலருங்கிறது ஆணவம் மட்டும் இருக்கிறது, அவங்களுக்கு கண்மமும் மாயையும் இல்லை. இது ஒரு ஆழ்ந்த ஒரு இந்த சப்ஜெக்டை நாம தனியா தான் படிக்கணும். ஆனா ஜெனரலா இது ஒரு வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை மட்டும் மனசுக்குள்ள கேட்டு வச்சுக்கோங்க. அப்ப பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றினில் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று திருமூலர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுது இறைநிலை என்ற ஒன்று உண்டானதோ அப்பொழுதே உயிர்களும் உண்டாகிவிட்டன. அப்பொழுதே அந்த உயிர்களுக்குள்ளார ஆணவம், கண்மம், மாயை என்கிற மலங்களும் உண்டாகிவிட்டன. இதுதான் திருமூலருடைய கருத்து. நாம என்ன சொல்லுவோம்? இறைவன் இந்த உலகை படைத்தான், இந்த பிரபஞ்சத்தை படைத்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். உண்மையில் சொல்ல போனால் இறைவன் தனியாக படைக்க இல்லை, இறைவனே தன்மாற்றம் அடைந்து இந்த பிரபஞ்சமாக, இந்த உயிர்களாக மாற்றம் பெற்றிருக்கின்றான். தனியாக படைத்தான் என்று கூட நாம நுட்பமாக சொல்ல வேண்டும் என்றால் அப்படி சொல்ல முடியாது நம்மால. இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து மனிதனாக, உயிர்களாக, பிரபஞ்சமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அதைத்தான் நாம சொல்லுவோம். பதி அணுகில், அத பதியினை சென்று அணுகா பசு பாசம். அந்த இறைவனை இந்த உயிர்களோ அல்லது உயிர்களை பிணைத்திருக்கிற தடைகளான ஆணவம், கண்மம், மாயை அது சென்று சேராது. பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. பதியாகிய இறைவன் எப்பொழுது நம்மை சேருகிறானோ, நமக்குள்ள அந்த ஞானம் உண்டாகிறதோ அப்பொழுது நமக்குள் அந்த ஆணவம், கண்மம், மாயை அந்த மும்மலங்கள் நம்மை விட்டு விலகி செல்லும் என்பதாகத்தான் திருமூலர் சொல்றாரு. அப்ப திருமூலருடைய கருத்துப்படி நாம படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அது இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து உயிர்களாக. அப்ப நாம யாருன்னா இறைநிலையினுடைய மறு வடிவம். அந்த மறு வடிவத்தை உணர்ந்த காரணத்தினாலதான் தமிழர்கள் வணங்குகிற முறையை உண்டாக்கினார்கள். யாரை பார்த்தாலும் நம்ம ஏன் கையெடுத்து வணங்கணும்? உனக்குள் இருக்கிற அந்த இறைநிலையை நான் வணங்குகிறேன், மதிக்கிறேன் அப்படிங்கிறது தான். நாம கல்லை பார்த்து கூட வணங்குகிறோம், ஏன்னா கல்லுக்குள்ளேயும் அந்த இறைநிலை இருக்கிறது இல்லையா? சிலைக்குள்ள இருக்கு, எல்லாத்துக்குள்ளே இருக்கு. இந்த தத்துவத்தை தான் நாம உணர்ந்து கொள்ளணும். சர்வம் பிரம்மமயம் ஜகத் என்று ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது. சர்வம் பிரம்மமயம் ஜகத்னா என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே பிரம்மத்தினுடைய மறுவடிவங்கள் தான். இதைத்தான் நாம உணரணும். இறைநிலையினுடைய மறுவடிவம் தான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது. அதைத்தான் சர்வம் பிரம்மமயம் ஜகத்
என்று நாம சொல்றோம். ஆக இந்த கருத்துக்களை இட் இஸ் a tip of an iceberg என்று நான் சொல்லுவேன். டிப் ஆஃப் an iceberg அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு கடலில் ஒரு பனிப்பாறை மிதந்து கொண்டிருக்கிறது. பாறையினுடைய நுடிப்பகுதி மட்டும் நமக்கு தெரிகிறது. ஓ, இது சிறு பாறை போல் இருக்கிறது அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அந்த முனையினுடைய அடிப்பகுதியில ஒரு மிகப்பெரிய பனி மலையே கூட மிதந்து கொண்டிருக்கலாம். அப்ப டிப் ஆஃப் an iceberg, மேலே இருக்கக்கூடிய அந்த சிறிய பனிப்பாறையை பார்த்துவிட்டு ஓ, இது சிறிய பாறை தான் என்று நாம போக முடியாது. அப்படி போனதுனாலதான் அந்த டைட்டானிக் கப்பல் விபத்தே சரித்திரத்துல உண்டானது. புரியுதுங்களா? அப்ப அடியில ஒரு பெரிய மலையே இருக்கலாம். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த விஷயங்கள் டிப் ஆஃப் an iceberg, ஒரு சிறிய விஷயம்தான். இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு கடல் போல விரிந்த ஒரு மாபெரும் செய்தி இதுக்குள்ள இருக்கு, இந்த மகா வாக்கியங்களுக்குள். அதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா திரும்ப 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 அந்த மகா வாக்கியங்களை எண்ணி எண்ணி பார்த்து அதை ஆராய்ச்சி செய்கிற போதுதான் அந்த ஞானம் நமக்குள்ள உண்டாகும். தத்துவமசி என்கிற ஒரு வார்த்தையை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம சாதாரண அற்ப மானிட பதர்கள் அல்ல. நாம ஒரு மிகப்பெரிய இறைநிலையினுடைய மறு வடிவம். அதை உணர்ந்து கொண்டோம்னா நம்மால எதையும் இந்த சமுதாயம் இந்த உலகத்துல சாதிக்க முடியும். அந்த ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிறது. நாம யாரையும் அலட்சியப்படுத்த மாட்டோம் இல்லையா? அந்த அறிவு, அந்த ரியலைசேஷன், அந்த உணர்வு நமக்கு உண்டாகணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வகுப்பு. நான் கடவுள் என்று மகா வாக்கியம் நமக்கு சொல்லுகிறதே, அகம் பிரம்மாஸ்மி இல்லையா அப்படின்னு சொல்லுதே. அதனால நான் கடவுள், அதனால எல்லாரும் வந்து என்னுடைய கால்களில் விழுந்து வணங்குங்கள் அப்படிங்கிற அகங்காரம் பிடிப்பதற்காக இந்த வாசகம் அல்ல. நீங்கள் கடவுள் என்பதை உள்ளத்துள் உணர்ந்து I am not a small person இல்லையா, I am a great soul, அந்த உணர்வு உங்களுக்குள்ள உண்டாகணும் என்பதற்காகத்தான், நீங்க சாதாரண மனிதர்கள் அல்ல என்பதனை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்து இங்கே சொல்லப்பட்டது. என்னுடைய நண்பர் திரு திருப்பதி அவர்கள் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கொஞ்சம் அதுக்கு நான் கொஞ்சம் நேரத்தை அதிகமா எடுத்துட்டேன், மன்னிக்கணும். நீங்க விரைவாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.